100 days 0 rupee comeback கூட day 7. எஸ், பெங்களூர்லேருந்து காரில் டேரெக்டாக கிளம்பி நம்ம ரீச் ஆன இடம் தான் கோவா. கோவாக்கு ரீச் ஆகும்னு தெரியும், பட் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் ரீச் ஆகும்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. நம்மளை ட்ராப் பண்ணிட்டு அவர் சந்தோஷமாக கிளம்பிட்டார். இந்த டைமில் வேறு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? சரி, நம்ம நியர்பை லொக்கேஷனில் இருக்க மாஸ்க்கு மேப்பை போட்டு வாக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இத்தனை நாள் பெங்களூர்லேருந்து வரைக்கும் ஒரு தைரியம் வந்துச்சு, கூட ஃப்ரெண்டு இருக்கான், ஓரளவுக்கு தெரிஞ்ச ஊருன்னு. இப்போ தெரியாத ஊரில் யாருமே இல்லாமல் இந்த குளூரில் என்னடா பண்ணுறதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த டைமில் எல்லாமே ரொம்பவே ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம பட்ஜெட்டுக்கு ஒரு ரூமை தேடி கண்டுபிடிச்சிட்டேன். அண்ட் செக் இன் பண்ணிட்டு அங்கேயே ரெஸ்ட்டும் எடுத்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அகைன் கிளம்பிட்டேன். கோவாலையும் ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபி தான் பண்ண போறியான்னு கேட்டா அதான் இல்ல. இங்க நம்ம லெவல் 3 ஆன சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ஸ்கில்ல தான் யூஸ் பண்ண போறோம். யூசுவலா பண்ற டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மந்த்லி பேசஸ் அவாய்ட் பண்ணிட்டு குயிக் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பை வைரல் யுவர் பிராண்ட்ன்ற ஒரு நியூ ட்ரெண்டை செட் பண்ண போறேன். இந்த குயிக் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜில நம்ம என்ன பண்ண போறோம்னா, கெஃபே ஆர் ரெஸ்டாரண்ட் யார் நம்மளோட கிளைண்ட் அக்செப்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு வித்தின் 48 ஹவர்ஸ்ல அவங்களுக்கு கான்டென்ட், ஷூட், எடிட்ஸ் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு போஸ்ட் பண்ணி ஆடும் ரன் பண்ணி லைவா ரிசல்ட்ஸ் எடுத்து காட்ட போறோம். ஸோ இதுக்கு நம்ம 3500 5000 வரைக்கும் சார்ஜ் பண்ணலான்னு இருக்கேன். இது வரைக்கும் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபின்றதுனால 50 100 அவங்க விஷ் பண்ணதை கொடுத்தாங்க, அதை வச்சு டிராவல் பண்ணோம். பட் இங்க இருக்கிற சிச்சுவேஷனுக்கு நம்ம அதே கண்டினியூ பண்ணனா சர்வைவ் ஆகுறது ரொம்பவே கஷ்டம். இது எல்லாமே என்னோட ஐடியா மட்டும்தான். பட் இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு ரியல் டைம்ல நம்ம போய் அப்ரோச் பண்ணா மட்டும்தான் தெரியும். அதனால உடனே கிளம்பி நியர்பை இருக்க பீச் ஷாக்ஸ் அப்ரோச் பண்ணேன். அண்ட் அங்க அப்ரோச் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா ரிசல்ட் ரொம்பவே பாசிட்டிவா இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 15 to 30 மினிட்ஸ் அவர் நம்ம கிட்ட எல்லா டீடைல்ஸுமே டிஸ்கஸ் பண்ணாரு. அண்ட் ஈவினிங் நம்மளுக்கு இதுக்குண்டான ஆன்சரை சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. அங்கேருந்து கான்ஃபிடென்ட்டா போய் நெக்ஸ்ட் ஷாக்லையும் பிச் பண்ணேன். அங்க 2 பேருமே பார்ட்னர்ஸா இருந்தாங்க. அதுல ஒருத்தர் என்ன சொன்னாரா, எங்களுக்கு ஃப்ரீயா இதை ஒன்று பண்ணி கொடுங்க, அது ஓகேனா நம்ம நெக்ஸ்ட் எனக்கு வில்லா அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்கு அதுக்கும் பண்ணணும்னு சொன்னாங்க. பட் ஃப்ரீயா பண்ற அளவுக்கு நமக்கு டைம் கிடையாது. ஸோ அதனால எதா இருந்தாலும் பேமெண்ட்டோட தான் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டேன். ஸோ ஃபைனலாக அவங்க கொடுத்த டீல் என்னன்னா 247 ரொம்ப கம்மியா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணக்கூடாது, நம்ம ரிசல்ட்ஸை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஷூட்டுக்கு அக்செப்ட் பண்ணிட்டேன். அண்ட் அதே மாதிரி அங்கேருந்து உடனே ஷூட் பண்ணி இமிடியேட்டாக அந்த ரீலை எடிட் பண்ணியும் காமிச்சேன். வீடியோட அவுட்புட்டை பார்த்து அவங்க ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. அண்ட் அதுக்கு நமக்கு எவ்வளோ பே பண்ணியிருக்காங்கன்னு நீங்களே பாருங்க. அந்த மூமெண்ட்ல என் மனசில் தோணுது ஒரே விஷயம் தான். அண்ட் இன்னியோட டே ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இன்னியோட ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 500 rupees. பெங்களூர்லேருந்து காரில் ஏறின அடுத்த நிமிஷமே நான் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். எதுவுமே இல்லாமல் 0 rupeesல ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணனா 1 வீக்ல காரில் கோவாக்கு போகிற அளவுக்கு ஏர்ன் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து 4:30க்கு ரீச் ஆகும் போது சுற்றி யாருன்னே தெரியாத ஊரில் இருந்த நமக்கு இப்போ நம்மளை சுற்றி 10 பேர் இருக்காங்க. அண்ட் நம்ம அப்ரோச் பண்ணதுக்கான ஆன்சரை நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டீல் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.